வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமா விழுந்துச்சு. நிஃப்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 324 பாயிண்ட்ஸ் விழுந்து, சென்செக்ஸ் அரௌண்ட் 984 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு விழுந்துச்சு. செம்மையா விழுந்துச்சு. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே விழுந்துச்சு. ஸோ அந்த டீடைல்ஸ் பார்த்து கூட நம்ம ஐபிஓ நியூஸை பார்த்துருவோம். எல்லாரும் எதிர்பார்த்த ஸ்விக்கி வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு கெயின்ல தான் லிஸ்ட் ஆச்சு. எல்லாரும் நெகட்டிவ் லிஸ்டிங் தான் எதிர்பார்த்தாங்க, இல்ல பிளாட்டா எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது 420ல லிஸ்ட் ஆச்சு. இதோட ஐபிஓ பிரைஸ் தெரியும் 390. டே க்ளோஸ் ஆகும்போது இது பாத்தீங்கன்னா ஒரு 17% வந்து அப் ஆகி வந்து 456ல முடிஞ்சிச்சு. ஒரு 1 or 2 டேஸ்ல ஸ்லைட்டா ஏறும். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்விக்கி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் யூனிட். ஸோ இது கொஞ்ச நாளா வந்து இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ல தான் இருக்கும். பார்த்து வாங்குறதா இருந்தா கேர்ஃபுல்லா பார்த்து வாங்குங்க. இது கீழே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தெரியும் 30 டேஸ்ல ஆங்கர் இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இறங்கும். ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதுவும் லிஸ்ட் ஆச்சு. அதோட ஐபிஓ பிரைஸ் 289 ரூபா. ஆனா லிஸ்ட் ஆகும்போது 251 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. முடியும் போது பாத்தீங்கன்னா 253 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. இது வந்து ஐபிஓ பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 12.4% வந்து டவுன். நீவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இது வந்து இப்ப டிமேட் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். இன்னைக்கு யாராச்சும் அப்ளை பண்ணீங்கன்னா செக் பண்ணுங்க. இது வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. பாப்போம் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்ட்டு. இதுவும் பிளாட்டா லிஸ்டிங் தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பெருசா இல்ல. நாளைக்கு மார்க்கெட் வாலட்டாலிட்டியை பொறுத்து தான் இது எப்படி லிஸ்ட் ஆகுன்றதை பார்க்கணும். என்டிபிசி கிரீன் எனர்ஜி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஓ அவங்க வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிட்டாங்க. 102ல இருந்து 108 ரூபாய். 10,000 கோடி இதோட இஷ்யூ சைஸ். தேர்ட் லார்ஜஸ்ட் ஐபிஓ இருக்கு அந்த வருஷத்துல. உங்களுக்கு ஹுண்டாய் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்விக்கி, இது வந்து தேர்டு. இது 19ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது இந்த ஐபிஓ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலுக்கு வந்து ஒரு 10% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு 10% இருக்கு. நீங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இதோட என்டிபிசி வச்சிருந்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி, நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டர்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அது வந்து ஏன்னா 10,000 கோடி டோட்டல் சீசன், அது 1000 கோடிக்கு வந்து அவங்களுக்கே அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதுல சான்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சிங்கா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் இன்னைக்கு வந்து டே 1 இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு. அது டீடைல்ஸ் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி மங்கல் கம்ப்யூட் சொல்யூஷனும் இன்னைக்கு டே 2. இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மங்கா கம்ப்யூட் சொல்யூஷன் டே 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 7.8687 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்க ரீட்டைல் தான் நிறைய இருக்கு. 13.25. இதோட வந்து பிரைஸ் 45 ரூபா. இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. 16.23 crores வந்து இது வந்து இஷ்யூ சைஸ். ஜிஎம்பி 2 ரூபாய். பாப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு வர 4 நாட்கள்ல. ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் பிளாக் பக்ன்ற கம்பெனி, அது வந்து இன்னைக்கு டே 1 சொன்ன மாதிரி அது வந்து டோட்டலா வந்து 0.24 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. எந்த கோட்டாவும் வந்து ஃபுல்லா ஆகல. என்ஐஏ இருந்து ஃபுல்லா ரெஸ்பான்ஸே இல்லை. ரீட்டைல் வரும் 52% தான் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதோட ஐபிஓ பிரைஸ் வந்து 273. இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 1115. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இது 0 தான் இருக்கு. இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி இருந்துச்சுட்டு. சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து இன்னைக்கு 324 பாயிண்ட் வந்து இறங்கி 23,559 போயிருச்சு. 1.36% வந்து டவுன். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 984 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 77,691 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 1.25% டவுன். லார்ஜ் கேப் 1.49% டவுன். மிட் கேப் 2.67%. ஸ்மால் கேப் வந்து 3%. அதுக்கு தான் எப்பயுமே சொல்லுவோம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பயங்கர ஹைலி வாலடைல். ஏறும் போதும் வந்து ஃபாஸ்டா ஏறும், அதே மாதிரி இறங்கும் போதும் வந்து ஃபாஸ்டா இறங்கும். நீங்க கேர்ஃபுல்லா மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணதா கேர்ஃபுல்லா இருங்க. ஓவரால் பிராடர் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நிஃப்டில அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 419 ஸ்டாக் வந்து பிளஸ்ல முடிஞ்சிச்சு. மீதி 2394 ஸ்டாக் வந்து மைனஸ்ல இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:6. அப்படின்னா என்னன்னா ஒரு ஷேர் வந்து மேல ஏறிச்சுன்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் 6 கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கீழே நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா நிஃப்டியோட வந்து 23,530. அதாவது 23,530 அந்த வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அதை இன்னைக்கு நிஃப்டி டெஸ்ட் பண்ணிருச்சு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 23,250, அப்புறம் 22,900. அதுக்கப்புறம் பேர் மார்க்கெட் தான். இப்பயே பேர் மார்க்கெட்ல போயிருச்சு அப்படின்னு பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் என்ன ரீசன் அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்லைட்டா 23,600 மேல 23,700, இல்லாட்டினா 24,300. ஸோ 24,300 இப்ப போகுமான்னு தெரியல இருக்கிற கண்டிஷன்ல. மார்க்கெட் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் ஆரம்பிச்சிச்சு. கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. எல்லாரும் வந்து
ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஏன் மார்க்கெட் விழுந்துச்சுன்னு ஒரு ரீசன்ஸ் பார்ப்போம். இது மார்க்கெட் இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? 26,277. இப்போ அதோட வந்து இப்போ கீழே இறங்கி 10.5% வந்து அந்த பீக்ல இருந்து இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து 10.5% வச்சுனாவே ஒரு கரெக்ஷன் உங்களுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பியர் மார்க்கெட் தான். ஸோ இது நிஃப்டி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து 23,530. அது வந்து டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்துருச்சு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சுன்னா அப்புறம் என்னன்னா we are entering into பியர் மார்க்கெட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் 10% ஈஸியா போறதுக்கு அதுக்கப்புறம் சான்சஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா வந்து நேத்து உங்களுக்கு தெரியும் இன்ஃபிளேஷன் வந்து அந்த சிபிஐன்னு சொல்லுவோம், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அது வந்துச்சு அந்த டேட்டா. அது பாத்தீங்கன்னா கடந்த 14 மாசத்தோட இது வந்து ரொம்ப ஹையா இருக்கு. 6.2ல இருக்கு. 5.2 வந்து செப்டம்பர் மாசம். ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து தான் மேஜரா, அது வரணும் 9%. இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இன்ஃபிளேஷன் ஏறிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஏன்னா வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ கட் பண்ணாங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சாங்க. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் இருக்கிறதுனால அவர் சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொன்னாருன்னா, இப்போதைக்கு நம்ம எதுவும் ரேட் கட் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு இதே தான் எஸ்பிஐ சேர்மனும் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஏன்னா வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாகி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணா மீனிங்லெஸ். அது இன்னும் இன்ஃபிளேஷன் மேல போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு ரேட் கட் கிடையாது. ரேட் கட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து மீட்டிங் வந்து டிசம்பர்ல இருக்கு. ஸோ அதுல எதுவும் பெருசா டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து யூஎஸ்லயும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிப்ரவரி இல்ல மார்ச்ல தான் எதிர்பார்க்கலாம் ஏதாவது ரேட் கட் இருக்குன்னா. அதுல இன்ஃபிளேஷன் வந்து கம்மியாச்சுன்னா இப்போ 6.2ல இருந்து ஒரு 5 அந்த ரேஞ்ச் போச்சுன்னா டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா வித்துக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 16,000 கோடி வித்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இன்னும் டேட்டா வரல, வந்துச்சுன்னா தெரியும். ஸோ கண்டினியூஸா விற்கிறாங்க. போன மாசம் 1,00,000 கோடி வித்தாங்க. ஆல் டைம் ஹை அதுதான். ஸோ இந்த மாசம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. மார்க்கெட்டிங் வந்து லாஸ்ட் 5 செஷனா வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அது மைனஸ்னா பயங்கர மைனஸ். எல்லாமே வந்து நிஃப்டி ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட், 250 பாயிண்ட், 300 பாயிண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ மேல வந்து சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து Q2 ரிசல்ட்ஸும் அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து 2-3 கம்பெனிஸ்லாம் கீ கம்பெனிஸ், என்எம்டிசி வந்துச்சு ஸ்டீல், அதோட இது வந்து பாத்தீங்கன்னா லாசஸ் தான் வைடன் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி 3M இந்தியா வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய வந்து ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து மார்க்கெட் அதையும் ஒரு வீக்கா பார்த்து ஒரு சென்டிமெண்டா அடிக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் எடுக்கிறதுனால வந்து நம்ம அவங்களுக்கு டாலர்ல பே பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதை எடுத்துட்டு அவங்க யூஎஸ் மார்க்கெட்ல மற்ற லோ வேல்யூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரூபி வீக் ஆகுது. டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 84.38ல இருக்கு. ஐடி கம்பெனிஸ்க்கு வேணா பெனிஃபிட் ஆகலாம் தவிர மற்ற வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து இது அதை இம்போர்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு ஆயில், கோல்டு இந்த மாதிரிலாம் நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம டாலர்ல தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய லாஸ். ஓவராலா வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 10% கரெக்ட் ஆனாவே உங்களுக்கு வந்து பியர் மார்க்கெட் போயிருச்சு. ஸோ இந்த பியர் மார்க்கெட்ல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்மால் கேப், மிட் கேப் அவங்களெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்குது. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்குது. பேங்கிங் ஸ்டாக்கும் கிடைக்குது. ஆட்டோமொபைல் இப்போ பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோ இல்ல ஹீரோ மோட்டார்ஸோ இல்ல வந்து மாருதி சுசுக்கியோ இதெல்லாம் வந்து 22% to 25% வந்து அப்புறம் ஆல் டைம் ஹைல இருந்து கம்மியா இருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். கேர்ஃபுல்லா ஆனா வாங்கினா நிறைய வாங்கிடாதீங்க. இன்னைக்கு கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 40 ரூபாய் இறங்கி வந்து 7,045 ரூபாய் போயிட்டு இருக்கு. 1 கிராம் 22 கேரட். இது பாத்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் வந்து லோல இருக்கு. ஸோ இது எகைன் வந்து கோல்டு வாங்குறது வாங்குங்க. ஏன்னா இது கொஞ்ச நாள் இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கும். எது லோவஸ்ட் போகும் தெரியாது. ஆக்சுவலா ஹையஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 to 9% வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இது இன்னும் போறதுக்கு சான்சஸ் ஆயிருக்கு. பட் எப்போ லோன் தெரியாது. அதனால கொஞ்சம் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க மார்க்கெட்ல. அண்ட் வேல்யூவேஷன் வந்து கம்மி இருக்கிற நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்கா பார்த்து வாங்குங்க. ஸோ நான் ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் அண்ட் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு ஏதாவது எஸ்ஐபி போடணும், இல்லை ஃபண்டு செலெக்ஷன் ஆகணும், இல்லை அசட் அலோகேஷன் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க கான்டாக்ட் டீடைல்ஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.